ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயும் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று என்னோட அனலிசிஸ் வீடியோவை பார்த்துருந்தவங்க இன்றைக்கி கண்டிப்பாக நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் நல்லா ப்ராஃபிட் பண்ணிடுவ முடியும். ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு அது வந்து மோட்டிவேட்டிவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக நம்ம எந்த லெவல் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோமோ அந்த கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனோட ஹையை போய் ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 1 டே கேண்டில் வந்து இந்த இடம் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இப்போ இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல் டார்கெட்டாக இது கொடுக்க ட்ரை பண்ணி வந்துருச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இந்த டார்கெட் நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டர்ன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து 1 ஹவர் கேண்டில் வைக்கிறேன். 1 ஹவர் கேண்டில் எதுக்கு வைக்கிறேன்னா, நாளைக்கு என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 1 ஹவர் கேண்டிலோட மூமெண்டம் நல்லா கிளியராக சப்போர்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து வைலட் கலர் லைன் வரைஞ்சிருக்கிறது வந்து இன்னி டேவோட ஹைலோ, அதுக்கு மேலே சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கு, டாட்டர் லைன் வரைஞ்சிருக்கிறதுலாம் சப்போர்ட்டு. இது என்னோட வீக்லி அனலைசிஸ் வீடியோலையும் நேற்று அனலைசிஸ் வீடியோலையும் நான் இதை போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணி பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக இது புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 ஹவர் கேண்டிலில் இந்த இடம் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள், நம்ம சொன்ன இந்த லெவலை ரீச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸில் திரும்புது, ஓகேங்களா? அதேமாதிரி பாருங்கள், சப்போர்ட்டு. ஸோ இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுனில் இறங்குச்சுன்னா குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி, இல்லை வீக்லியோட ஹை, ஆரஞ்சு கலர் லைன் வந்து வீக்லியோட ஹை, அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறப்ப. ஸோ இப்போ நம்ம இந்த இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு எந்த இடத்துலையாவது சப்போர்ட் லைன் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சப்போர்ட் ஜோனு இன்பிட்வீன் கேப்பில் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? அதாவது இந்த 18,700க்கும் 18,520க்கு நடுவில் இன்பிட்வீனில் பாருங்களேன். நான் எதை பேஸ் பண்ணி அந்த லைன் வரைகிறேங்கிறது உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ நான் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன், அது வந்து 18,064. இது எதை பேஸ் பண்ணி நான் வரைஞ்சேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்தோட ஸ்விங் முடியுது ஹை, எகெயின் இந்த ஸ்விங் ஹை ஆகி பாருங்கள், திருப்பி இந்த இடத்துல ப்ளஸ் இந்த ஜோன் சப்போர்ட்டு. இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்குல்ல, இந்த கன்சல்டேஷன் உள்ள ஹை எல்லாமே இந்த ரீஜனில் தான் டச் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து 18,620 கிட்ட, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 15 மினிட்ஸில் வச்சு நாளைக்கு எப்படி என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். நான் இப்போ 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸில் இப்போ நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள், ஓகேங்களா? இந்த ரீஜன்லேருந்து எதுக்காக இந்த ரீஜனில் நான் இந்த சப்போர்ட் லைனை வரைகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோனு நியர்பை இது எல்லாமே வந்து இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு லைன் சப்போர்ட்டில் பாருங்கள், ஓகேங்களா? அது வந்து 18,200 ரீஜனு. எதுக்காக இந்த லைனை வரைகிறேன்னா, இந்த இடம் ப்ளஸ் இந்த ஜோனு ப்ளஸ் இந்த இடம், ஓகேங்களா? இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போது நாளைக்கு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிற லெவலில் 18,398 க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லெவலுக்கு கீழேயே பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 18,350ஐயும், அதுக்கு அடுத்த டார்கெட்டாக இன்னைய டேவோட லோ, அதாவது 18,290 இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போஸ் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னா மட்டும்தான் இது என்ன பண்ணுன்னா, கீழே வந்து இந்த 18,200 ரீஜனுக்கு வந்துட்டு கெயின் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஃபர்தராக கீழே இறங்க ட்ரை பண்ணும். சப்போஸ் இது வந்து டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதா இருந்தால், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதே நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்களேன், இப்போ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 18,400 கிட்ட, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது இன்னையோட டேவோட ஹையை தாண்டணும்னா 18,450, ஓகேங்களா? இந்த ரீஜனுக்கு மேலே மூவ் ஆகிறப்பயே 18,500 ரவுண்ட் நம்பர் வரும். ஸோ இந்த ரவுண்ட் நம்பர் ரீஜனில் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். ஸோ இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அது எங்கே பாருங்கள், கரெக்டாக 18,520க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த சேனல் பிரேக் அவுட்டும் நடக்கும், 18,520க்கு மேலே இந்த சப்போர்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் வந்து
ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 18,600 செகண்ட் டார்கெட்டாக 18,700 வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மொமெண்டம் வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு கன்சால்டேட் நடந்து 500 ரீஜனில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த ரீஜனையும் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி இந்த லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது பிரேக் அவுட் ஆகிறப்ப ஓகேங்களா, அது வந்து என்ன ஆகுனா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் டவுன் மாதிரி ஆகி இந்த இடத்துல போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இப்படி போகும். ஓகேவா, இதே டவுனுக்கு தான் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே டவுன் ஆச்சுனாலே இது ப்ளஸ் இந்த ஜோன் இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்படி திருப்பி இறங்க ட்ரை பண்ணோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டியோட அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் நம்ம வீடியோவில் அனலைஸ் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஒரு ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக ஆல் டைம் ஹை நியரில் இருக்குது. ஓகேங்களா, இந்த சேனலோட ஹையை தொட்டாலே ஆல் டைம் ஹை கட் ஆகி மேலே போய் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அமையும். ஓகேங்களா, இதை நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சு நமக்கு எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் நமக்கு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸு எகெயின் இந்த இடம் போய் ரீச் ஆச்சுன்னா 44,300 வரைக்கும் போய் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, அதே மாதிரி சப்போர்ட் ஜோனில் இந்த இடம் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இப்போ இந்த ஜோன் வீக்லி ஹை பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் வீக்கோடது. அப்போ அது வந்து அடுத்தடுத்த டவுனை கொடுத்து எகெயின் இந்த இடத்த வந்து சப்போர்ட்டை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை 15 மினிட்ஸில் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுத்து என்ட்ரி கொடுக்கலாம், ஆப்ஷன் எப்படி என்ட்ரு ஆகலாம், புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷனாக எப்படி என்ட்ரு ஆகலாங்கிறத அனலைஸ் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் கேண்டில் இங்கே பாருங்கள், நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து நமக்கு ஹை ஏறிச்சுன்னா இந்த இடம் இதிலிருந்து எகெயின் சப்போர்ட் எடுத்துனா இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எகெயின் இப்படி மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைனா இது பிரேக் டவுன் ஆகி இப்படி கீழே இறங்கி ரீடெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல் டைம் ஹை லெவல் இப்போ கால் ஆப்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 44,160 ரீஜனில் இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதுனால இன்னைய டேவோட ஹையை தாண்டதுனாலே ஈஸியாக வந்து அது 44,300 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 44,300 வரைக்கும் மூவ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுதா இல்லை இந்த இடத்துல கன்சல்டேட் ஆகி டவுன் ஆகுதாங்கிறத செக் பண்ணி நீங்கள் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 44,500 வரைக்கும் 400 and 500 நெக்ஸ்ட் 100 பாயிண்ட்ஸை டார்கெட்டாக வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த சேனல் இது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த இடம் வரைக்கும் இப்படி ஏறிட்டு எகெயின் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்படி இல்லை குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 44,072 இருக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து 43,900 ரீஜன். ஓகேங்களா, இந்த இடம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மட்டும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 43,600 செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் மந்தோட ஹை 43,300 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறப்ப மட்டும் கரெக்டாக 44,150க்கு மேலே மூவ் ஆகிறப்ப இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஈஸியாக அந்த சேனலோட ஹையை தொடும். அது வந்து 44,300. இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அழகாக அது வந்து ரீடெஸ்ட் ஆகி இப்படி மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஓகேங்களா, அது வந்து மூவ் ஆகிற கண்டிஷனும் ப்ளஸ் பையர்ஸோட லெவலும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலையோ இல்லை ½ ஹவர் கேண்டிலையோ கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவலில் ட்ரை பண்ணலாம். இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகணும். கட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து 43,700 43,300 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கீழே டவுன் ஆச்சுன்னா. ஓகேங்களா, இது வந்து குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.